அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. மேசம் முதல் மீனம் வரை 12 ராசி நேயர்களுக்கும் 2024ஆம் ஆண்டு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது, மேலும் 12 ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க எல்லாமல்ல சிவபெருமானும் நின்ற நாராயணமூர்த்தியும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று பணிவுடன் கூறிக்கொள்கிறேன். அதாவது 2023 ஒரு அளவுக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். 12 ராசிக்காரங்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு மாற்றங்களை, அதாவது பொருளாதார நிலையில் சில தாக்கங்கள் இருந்துச்சு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைகளில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து தற்போது நம்ம வந்திருக்கிறது 2024ஆம் ஆண்டு. இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் வருடமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த 1/1/2024 ஆரம்பிக்கிற நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது. திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள், பெருமாளுக்கு மிக உகந்த நாள்னு கூட சொல்லலாம். அப்போ சந்திரனுடைய நாளில் சரியாக ஆங்கில புத்தாண்டு நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு 12 மணிக்கு தான் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறோம். தமிழ் வருட பிறப்பு மட்டும்தான் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே இரவு 12 மணி 12 ஆச்சுன்னா ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம வந்துடும். ஸோ அப்போ ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனை வர டைம் பார்த்திங்கன்னா லக்னம் என்ன லக்னமாக வருதுன்னா கன்னியா லக்னமாக வருகிறது. கன்னியா லக்னத்துக்கு அதிபதி யாரும் பார்த்திங்கன்னா புதன் தான் கன்னியா லக்னத்துக்கு அதிபதியாக வருகிறார். அதே போல் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆங்கில புத்தாண்டை சில பேர் கொண்டாடுறாங்க. நம்ம தமிழர்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% சூரிய உதயம் ஆகிட்டால் தான் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி எதிர்பார்க்குற லக்னம் பார்த்திங்கன்னா நமக்கு தனுசு லக்னம் வருது. மேக்ஸிமம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம் புத்தாண்டை கொண்டாடுவது மிகப்பெரிய சிறப்பு. அன்று சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே கோவில் வழிபாடுகளெல்லாம் பின்பற்றுறோம். ஸோ தனுசு லக்னம் ப்ளஸ் 12 மணிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கன்னியா லக்னம், முதல் குரு, இதனுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதே போல் லக்னம் ஆரம்பிக்கும் பொழுது லக்னம், அதாவது கன்னியா லக்னம் ஆரம்பிக்கும் போது லக்னத்திலே கேது பகவான் வந்திருக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அன்றைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான் அன்றைய நாளாக செயல்படுகிறது. மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். அப்போ இங்கேயும் கேது பகவானும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த வருடத்தில் மிகப்பெரிய முக்கிய கிரகங்களான புதன் மற்றும் குரு, கேது, இந்த கிரகங்களின் நினைவுகள் தான் செயல்பாடுகள் மூலமாக தான் இந்த வருடம் நகரப்போகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை 1/1/2024 ஆரம்பிக்கிற இந்த வருடத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன என்பதை பற்றி முழுமையாக பார்த்துக்கொள்வோம். அதற்கு பிறகு இந்த வருடத்தின் பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது, மேசம் முதல் மீனம் வரை நம்மளுடைய 12 ராசி நேயர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த மாதங்களில் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் இறுதி வரையும் மேச ராசியில் தான் குரு பகவான் அமர்ந்திருப்பார். மே மாதம் ஆரம்பத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசிக்கும் நுழைவார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் உதயமாகிறார். ஆரம்பத்தின் முதல் நாளே சிம்மத்தில் தான் சந்திர பகவான் இருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா கன்னியில் கேது பகவானும்
விருச்சகத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக தனுசில் சூரியன் செவ்வாய், மிகப்பெரிய ராஜ கிரகமான சூரியனும் செவ்வாயும் இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான 9ஆம் இடத்தில் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக காலபுருஷ ராசியின் மிகப்பெரிய கிரகமான சனி பகவான், அதாவது 10ஆம் இடத்து 11ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான், அவர் தான் தொழிற்ஸ்தானாதிபதி, அவர் தான் கர்மஸ்தானாதிபதியும் அவர் தான். ஸோ அந்த சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆரம்பத்தில். அதாவது கிட்டத்தட்ட 2024 முழுவதுமே கும்பத்தில் தான் சனி பகவான் இருப்பார். அதேபோல் ராகு பகவான் காலபுருஷ ராசியான 12ஆம் ராசி மீன ராசியாக வருகிறது. அந்த மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் கிரகத்துடைய செயல்பாடு தன்மைகள். இந்த நவ கிரகங்கள் 9 கிரகங்களும் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அதனை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள், சில நன்மைகள் ஏற்பட போகிறது என்பதை கணித்து உங்களுக்கு தெளிவாக குறிப்பிடுகிறேன். அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா, போன வருடமாக 2023 கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்கள் இடவிட்டு இடம் மாறினார்கள். அதாவது குரு பகவானும் பார்த்திங்கன்னா மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். 2023 மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு கேது பகவான் போன வருஷம் 2023 அக்டோபர் மாதம் இறுதியில் என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியில் ராகு பகவான் மேசத்திலேருந்து மீனத்துக்கும், அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா துலாமிலிருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆனாங்க. ஆனால் இந்த வருடத்தில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான், அதாவது வருட கோள்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கிரகங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது ராகு கேது பகவான் 2 கிரகங்களாகவும், குரு பகவான் ஒரு கிரகம், அடுத்து சனி பகவான் ஒரு கிரகம். இவங்க 4 பேர் தான் ஒரு வருடத்தை மாற்றத்தை அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய தூணாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதே அந்தந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க. ஸோ குரு பகவானை தவிர்த்து மற்ற வருட கோள்கள் எதுவும் பயிற்சியாகவில்லை. சூரிய பகவான் எப்பவுமே மாதத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கிடக்கிறது. சுக்கிர பகவான் அதே போல் மாத கிரகங்கள், செவ்வாய் மாத கிரகங்கள் தான். சந்திரன் நாட்கள், புதனும் மாத கிரகங்கள். இந்த நாட்கள் கிரகங்கள் மாத கிரகங்களால் சில மாற்றங்கள் தான் ஏற்படும். ஆனால் இந்த வருட கோள்கள் மாற்றம் அடையும்போது தான் நம்மளுடைய ஒவ்வொருவருக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். எப்படா குரு பயிற்சி நடக்கும், குரு பயிற்சி நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடுமே, குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்போம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்குது, என்ன பண்ண போகிறாரோ, நமக்கு என்ன ஒரு நன்மையை செய்ய போகிறாரா இல்லை வேறு தீமையை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம மனசுக்குள்ள கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சி தான். இதில் இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்க யார், அவங்களுடைய செயல்பாடு என்ன, உங்களுடைய கர்மா செயல்பாடுகளில் உள்ள தன்மையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கத்தை கொடுப்பார். ஆனால் அவர் ஒரு பாடத்தை கொடுத்தாருன்னா, பாடம் புகற்றினார்னா அதில் உங்களுக்கு நன்மைகளும் இருக்கும். அது தீமையை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா மனசில் வருத்தம் தான். ஸோ ஆனால் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுப்பார், அதான் உண்மை. ஸோ இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். அதே போல் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் ஏற்படும். அதாவது ராகு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ராகு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இயற்கை சீற்றங்கள், அதாவது நீர்கள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு. ஸோ அதே போல் கடல் சீற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாதுகாப்பான செயல்பாடுகள் நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ராகு பகவான் பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்களுக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும், கடல் சார்ந்த, அதாவது கடல் அப்படிங்கும்போது கடல் சார்ந்த பகுதிகளுக்கு செல்லுபவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அதே போல் இந்த வருடத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆன்மீக பயணங்களை, ஆன்மீக செயல்பாடுகளை மிக கவனமாக கரெக்டாக செய்கிறார்களோ
அவர்களுக்கு கேது பகவானால் ஏற்படுகின்ற தடைகள் விலகி வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை உறுதியாக அமையும். ஓகேவா? அதனால் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம் வாங்க. 2024ஆம் ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். மிதுன ராசிக்காரர்களுடைய இயல்பான செயல்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நுண் அறிவின் மூலமாக எதையுமே தன்னுடைய சிந்தனை அப்படியே யோசித்து செஞ்சு அதை நிதானமாக கரெக்டாக செய்யணுங்கிற தன்மை கொண்டவர்கள் தான் நமது மிதுன ராசிக்காரங்கள். அதில் மிதுன ராசிக்காரங்க கூட ஒரு நட்பு வச்சுக்கிறோன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி தான் நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க. தான் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்கள ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி தான் தேர்ந்தெடுப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க கூட மட்டும் அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது அதிகமான நபர்கள் இல்லை. குறைந்த நபர்கள் மட்டுமே மிதுன ராசிக்காரங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும். ஒரே ஒரு ஃபில்ட்ரு பண்ணி ஒன்றோட இவங்க நமக்கு சாதகமான நபர்களாக இருப்பாங்களா, தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லாத நபர்களாக இருப்பாங்களா, தன்னுடைய பேச்சை கேட்கும் நபர்களாக இருப்பாங்களா அப்படிங்கிறத அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தான் அவங்களுடைய நட்பு வச்சுக்குவாங்க. ஆனால் சில நேரங்களில் அவங்கள ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாலும் ரொம்ப பாசம் வச்சுட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட் பார்ட்டி அவங்கள சுயநலமாக பயன்படுத்தி ஏமாற்றிடுவாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா ரொம்ப ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மனசில் ஒரு தீர்மானமான முடிவு எடுத்து அதிகமாக பாசம் வச்சுருவாங்க மிதுன ராசிக்காரங்க அவங்க மேலே. ஆனால் எதிர்பார்த்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரங்களில் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு மிதுன ராசிக்காரங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா அந்த வலியும் வேதனையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படி ஏமாற்றிட்டாங்க நம்மளை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்படுறதுல மிதுன ராசி உண்மையிலே ஒரு முதன்மை ராசியாக உண்மையிலே இருக்கிறது. இது அனுபவத்தில் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் மூலமாக நம்ம அனுபவத்தில் பார்த்த விஷயங்களை தான் நம்ம யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தன்னுடைய நுண் அறிவு ஆற்றல் மூலமாக, தன்னுடைய இலகிய மனசு மூலமாக, செயலாற்றல் மூலமாக, பேச்சாற்றல் மூலமாக அனைவரையும் கவர்ந்திருக்கும் நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு 2024 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க வேண்டும் என்று உறுதியாக வேண்டிக் கொள்கிறேன். மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம். அதே போல் அதுக்கடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், ராகு பகவான் நட்சத்திரம். திருவாதிரை ராகு பகவானுடைய நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களுமே திருவாதிரை நட்சத்திரத்தின் 4 பாதங்களுமே மிதுன ராசியில் தான் அமர்ந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவானின் நட்சத்திரமான புனர்பூஷ நட்சத்திரம். புனர்பூஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த 3 பாதங்களுமே நம்மளது மிதுன ராசியில் அமர்ந்திருக்கு. இதுதான் அந்த நட்சத்திர ரீதியாக கிரகங்களுடைய செயல்பாடு. இந்த 2023 இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே, அதாவது மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திலே இருந்தீங்க. என்னடா வாழ்க்கை, எது எடுத்தாலும் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது, எது எடுத்தாலும் ஒரு பிரச்சனையை கொடுக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்து வந்தீங்க. அதுவும் 2023 ஆரம்பத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் பிரச்சனையை சந்தித்தாங்க. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மாதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஜூலை வரையும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சு. அதே போல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனையை கொடுத்து வந்துச்சு இந்த கேது பகவான் செயல்பாடுகள். இந்த தன்மையில் இருந்த நமது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கப் போகிறது. என்னென்ன விஷயங்களில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் போது சாமி அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையும், ஏப்ரல் மாதம் இறுதி, அதாவது 2024 ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதம் இறுதி வரையும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் வந்திருக்கிறார்.
இதே மாதிரி தானே குரு பகவான் ஏற்கனவே அமர்ந்திருந்தார். இந்த 2024 அமர்ந்திருக்கிறத ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் இறுதி வரையும் ராகுவோடு சேர்ந்த குருவாக அமர்ந்திருந்தார். அப்போ ராகு பகவான் பிடியில் தான் குரு பகவான் செயல்பட்டு வந்தார். ஸோ இந்த நிலை மாறி அவர் என்ன பண்ணிட்டார், ராகு ரிலீஸ் பண்ணி குரு மட்டும்தான் அமர்ந்திருக்கிறார். அப்போ அதனால தான் உங்கள் ராசிக்கு ஏப்ரல் மாதம் இறுதி வரையும் நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கும் செயல்பாடு, மிகப்பெரிய ஒரு தொழிற்ஸ்தானங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உறுதியாக ஏற்பட போகிறது. நீங்கள் யார், உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய மிகப்பெரிய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய காலமாக இந்த வருடம் மே மாதம் வரையும் உறுதியாக உங்களுக்கு பயனுள்ள செயல்பாடு ஏற்படுகிறது. மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள், யூடியூப் மூலமாக மற்றும் ஃபேஸ்புக் சமூக வலைதளங்கள் மூலமாக, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இதன் மூலமாக உங்களுடைய முன்னேற்றங்களை நீங்களே உருவாக்க முடியும். நீங்கள் உங்களுடைய லாபஸ்தானத்தை இதன் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கு எல்லாமே தன்னுடைய மொபைல் மூலமாக உலகத்தை கையில் வச்சுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக தொழில் செய்யும் நமது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக ஏப்ரல் மாதம் இறுதி வரையும் உறுதியாக இருக்கிறது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக தங்களுடைய முயற்சி மூலமாக ஒரு தன்னம்பிக்கையுடன் செஞ்சீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு லாபம் உண்டு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது ஒரு செய்ய நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அதை செய்கிறதுக்கு பல தடைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த போன வருஷத்தில். அந்த நிலை மாறி நீங்கள் மே மாதத்துக்குள்ளே என்ன செய்ய நினச்சிக்கிறோ அதை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அந்த தடை விலகும். உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடம் இந்த வருடமாக ஆரம்பத்திலே இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கு பிறகு முன்னேற்றம் இருக்குங்கிறதோட, ஆரம்பத்திலே ஒரு முன்னேற்றம் இருக்குன்னா அதை ஸ்டடி பண்ணி அடுத்து வரப்போகிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சமாளிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. மே மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்வது உங்களுக்கு ஒரு வெளிநாடு பயணங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செய்ய வேண்டிய செயல்பாடுகள் எல்லாமே உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் அமர்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி தான் குரு பகவான். அதாவது 7-10க்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமைகிறதுனால நீங்கள் கொஞ்சம் வெளிநாடு பயணங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்மையாக உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அங்கே 12ஆம் இடத்த உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு. பார்த்தீங்களா? 10க்குரியவள் 12ஆம் இடத்துல வந்தால் கண்டிப்பாக வெளிநாடு பயணங்கள் மூலமாக லாபங்கள் உண்டு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான முயற்சி எடுத்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படின்னா லாபம் உடனே கிடச்சிடாது. தொழில் செஞ்சு அது ஒரு முதலீடாகவே இருக்கும். லாபம் வந்தாலும் அது முதலீடாக தான் போய் சேரும்போது கையில் கிடைக்காது. அடுத்த வருஷத்தில் அந்த லாபத்தை அறுவடை செய்யக்கூடிய காலகட்டமாக மே மாதத்துக்கு மேலே உண்டு. மே மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் தொழில் செய்கிறீங்க. அதில் என்னென்னா உங்களுக்கு வர லாபத்தை பொருளாதாரம் வாங்கி போட முடியும் போல் கையில் எடுத்து வச்சு அதை ஒரு பெரிய விஷயமாக பண்ண முடியாது. ஸோ அப்போ கவனமாக செய்யுங்க. அந்த தொழிலை மேலும் மேலும் முன்னேற்றம் பாதைக்கு என்ன செய்யலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத சிந்தித்து செஞ்சீங்கன்னா உறுதியாக குரு 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். அதே போல் ஆரம்பத்தில் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் வந்துருக்கார். பார்த்தீங்களா? அப்போ வண்டி வாகனங்கள் செயல்பாடுகளில் ரொம்ப கவனம் செலுத்தணும். மே மாதம் வரையும், அதாவது ஏப்ரல் இருந்து மே மாதம் தொடக்கம் வரையும் வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயங்களை கவனம் செலுத்தணும். பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க அல்லது புதுசாக ஒரு இடம் வாங்குறீங்க, அவ்வளோ ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படின்னா பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த இடம் சரியான இடமா, உங்களுக்கு அந்த இடத்துக்கும் வில்லங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் இருக்கா அப்படிங்க செக் பண்ணிட்டு தான் நீங்கள் பத்திரம் பதிவு செய்யணும். அதே மே மாதத்துக்கு மேலே பத்திரம் பதிவு செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஏன்னா உங்களுக்கு அதை கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த வில்லங்கம் என்னங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பத்திரப்பதிவு பண்ண போகிறீங்க, வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கீங்கன்னா கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க. தங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. குரு பார்வை மே மாதத்துக்கு மேலே தான் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதுனால அது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு. அப்புறம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம், தாயாரின் உடல் ஆரோக்கியம், வண்டி வாகனங்கள் விஷயங்கள், வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் உங்களுடைய எதிரியின் சூழ்ச்சி, இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல கொஞ்சம் சனி பகவான் பார்வையை லாக் பண்ணியிருக்கோம். அப்போ உங்கள் எதிரியால் உங்களுக்கு சில போராட்டங்கள் இருக்கும், சில தாக்கங்கள் இருக்கும். அந்த சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய காலமாக மே மாதத்துக்கு மேலே எதிர்பார்க்கலாம். இப்போ மே மாதம் வரையும் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. ஆனால் லாபங்கள் உண்டு, தொழிற்சாலைகள் லட்சியங்களை வெற்றி பெறும். ஆனால் இந்த சின்ன விஷயங்கள் 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட 4ஆம் இடம்லாம் என்ன சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, வண்டி வாகன யோகங்கள் சொல்லுவோம். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தன்னு சொல்கிறோம். 6ஆம் இடம்லாம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யாருக்கும் கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, உடல் ஆரோக்கியத்தை சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள், எதிரி சூழ்ச்சிகள், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக கவனமாக கரெக்டான முறையில் சிந்திச்சு செஞ்சிங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதத்துக்கு முன்னாடி ஏற்படுகிற சின்ன தாக்கங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு கொள்வீர்கள். இப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து 2024 நீங்கள் உறுதியாக ஒரு பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையும் நீங்கள் அடைய வேண்டும். மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் பார்த்திங்கன்னா நின்ற நாராயண பெருமாள் மற்றும் சக்கரத்தாழ்வார். நின்ற நாராயண பெருமாள் உங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போங்க. அது திருத்தாண்டகை, அதாவது விருதுநகர் மாவட்டம், சிவகாசி வட்டம் திருத்தாங்கலில் நின்ற நாராயண பெருமாளின் ஒரு கோவில் இருக்குது. மிகப்பெரிய ஒரு பழமையான கோவில். அந்த கோவிலில் போய் மனசார மிதுன ராசிக்காரர்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் சிங்கமல தாயாரின் ஆசீர்வாதமும் நின்ற நாராயண பெருமாளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாக சிறப்பாக கிடைக்கும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பழமையான கோவில். இந்த கோவிலில் இங்கிட்டு கூடி பெருமாளை தரிசிச்சுட்டு இப்படி கூடி வரும்போது நீங்கள் சிவனையும், கருணலிநாதர் அப்படிங்கிற சிவன் இருக்கிறார், அவரையும் தரிசிச்சுட்டு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கர்ம வினையினுடைய செயல்பாடுகளிலிருந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்வதற்கு, மாற்றிக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு பயனுள்ள செயல்பாடாக, வழிபாடாக உறுதியாக இருக்கும். அப்படி எங்களுக்கு விருதுநகர் மாவட்டம் ரொம்ப லாங்கில் இருக்குது சாமி, நாங்கள் இருக்க சென்னையில் இருக்கோம், இல்லை ஃபாரினில் இருக்கோம், ஸோ வேறு மாநிலத்தில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு தொடர்ந்து 9 வாரங்கள் அல்லது 9 மாதங்கள் பெருமாளை புதன்கிழமை தோறும் உறுதியாக மனதார வழிபாடு செய்யுங்க. நீங்கள் நின்ற நாராயண பெருமாள் கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு தடவையாச்சும் போயிட்டு வந்துருங்க. இந்த வருடத்தில் மிதுன ராசிக்காரர்கள் ரெகுலராக பக்கத்தில் இருக்கவங்க ரெகுலராக மாதத்துக்கு ஒருக்க போங்க. ஸோ மேபி லாங்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள். சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு மிக சிறப்பான வருடமாக, மகிழ்ச்சியான வருடமாக இருக்கட்டும் என்று ஆசீர்வாதம், நின்ற நாராயண பெருமானின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நமது மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டினேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் கேள்வி இருந்தால் தாராளமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.